பேக் டு ஆச்சியின் பாய்ஸ் vs கேர்ள்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன வாரம் என்னென்ன கான்செப்டுக்காக எப்படியெல்லாம் அவங்க தயார் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க. பட் இந்த வாரம் நீங்க பார்க்க போறது எடுத்த உடனே ஒரு பயங்கரமான சேலஞ்ச். நம்மளுடைய சிவகார்த்திகேயன் வந்தனாவை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இமிடேஷன் ரவுண்ட்ல சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் 20 பாயிண்ட்ஸ். அதனால வந்தனா ஃபுல் டென்ஷன். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு இமிடேஷன்ங்கிறது ரொம்ப ஈஸியா வரக்கூடிய ஒரு விஷயம். பட் வந்தனா இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அவங்க ட்ரை பண்ண போறாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி டென்ஸ்ட். பட் பாய்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்களுடைய மேக்கப் ரூம் எப்போ பாரு ஃபுல் சவுண்டாக தாங்க இருக்கும். ஸோ அவங்க மேக்கப் ரூம்ல என்ன பண்றாங்க பாரு. இப்போ நம்ம தேர்ட் காம்படிஷன் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஆமாம், சரியா? இதில் வந்துட்டு ப்ளீஸ் பாய்ஸ், ஐயோ இப்படி தாங்க பாய்ஸ், நாங்கள் எது பண்ணாலும் ஒரே சப்போர்ட்டிவாக ஒரே ஜாலியாக பண்ணுவாங்க. இப்போ தேர்ட் காம்படிஷன் ரவுண்டில் நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஒரு டான்ஸில் கூட இல்லை ஒரு இது பர்ஃபார்மன்ஸில் கூட உங்களுக்கு போர் அடிக்காது, அடிக்க விட மாட்டோம், சரிங்களா? அது மட்டும் தான் எங்களோட வேலை. அப்படி போர் அடிச்சதுன்னா நீங்க கேர்ள்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பாருங்க, ரொம்ப பெட்டரா இருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா சோகமாகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பேக்கேஜ் பாருங்க. அந்த பேக்கேஜ் ஒண்ணுமே இல்லையா? என்ன சார் பேக்கேஜ்? ஆனா வரும். ஹாய் ஹாய், நாங்கெல்லாம் ஷோக்கு, நாங்கெல்லாம் இல்லை இவங்கெல்லாம் ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை, ஏன் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. நான் கேஷுவலாக இருக்கேன், ஏன்னா நான் பெனால்ட்டியில் உட்கார போகிறேன், நான் ஆடலை. பட் இவங்கெல்லாம் வந்து ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு குரூப்புக்காக ஆட போகிறாங்க. அந்த கான்செப்டில் ஆட போகிறதுனால ஹாஸ்டலில் இப்படி தானே இருப்பாங்க, ஆக்சுவலாக இப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே கலாட்டா அப்படி தான் இருக்கும். சோலோவில் தான் ஆரம்பிப்பாங்க. சோலோவில் வந்து சிவகார்த்திகேயன் சொல்லவா வேணும், அவர் வந்து ஒரு மிமிக்ரி புயல். ஆமா, எல்லா வாய்ஸஸும் ரொம்ப அழகா வந்து கம்பீட் பண்ணனா அப்படியே நடுங்குது. ஆமா, ரொம்பவே நடக்குது. அதுவும் இமிடேஷன் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு வசதியான ஏத்த ஒரு சுற்று கொடுத்துருக்காங்க. 50% மார்க் வந்து இமிடேஷனுக்கா, 50 வந்து டான்ஸ்க்கா. இது நீங்களே பாருங்க எப்படி போகுதுன்ட்டு. ஐஸ்வர்யா வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க, வந்து பசங்க வந்து ஹேண்ட் ஸ்டாண்டு, லெக் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட்லாம் பண்ணுறாங்க, இது டான்ஸு, நாங்களாம் இங்கே அப்படின்னாங்க. டிடிக்கு ஒன்றும் புரியல. இப்படின்னா மூளை இருக்குன்னு அர்த்தமானு கேட்டாங்க. இல்லை இல்லை, வி காட் பிரெயின் ஸ்டாண்ட் அப்படின்னாங்க. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்டுன்ற பேரில் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க பிரெயின் ஸ்டாண்ட் உண்டு, சைக்கிள் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட், சைக்கிள் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட். ஸோ வந்து இந்த பிரெயின் ஸ்டாண்ட், ஹேண்ட் ஸ்டாண்ட், லெக் ஸ்டாண்டு, குச்சிப்புடி ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், வெஸ்டர்ன் ஆடலாம், ஃபோக் ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னாங்க. ஏங்க நாங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஆணவத்தில் ஆடுறோம். நாங்கள் ஒண்ணுமே இல்லாம ஆணவத்திலையும் கூட ஆடுறோம், அது எல்லாத்துலயும் ஆடுறோம். ஆனா நம்ம அங்க ஒண்ணுமே இல்லையே. எங்க டியூட் பத்தி நாங்க சொல்லவே வேணாம். எங்க டியூட் ராணி இவங்க தான். அந்த உயர்ந்த மனிதர் கூட நான் ஆட போறேங்க. பரவாயில்ல, அமிதாப் பச்சன், ஜெயபாத்ரி மாதிரி நாங்க வச்சுக்கிறோம். ஐயோ வேணவே வேணாம், நாங்க எதிரிங்க தான். இதுல மட்டும் தான் டியூட் ஆட போறோம். இந்த தடவை வந்துட்டு எங்க குணா சார் வந்துட்டு டுவெட் ரவுண்ட் ஆட போறாரு. அதுவும் மிக சிறந்த நடன இயக்கினி, இயக்கினி அவங்க கூட ஆட போறாரு. ஸோ ஒரு 2 வார்த்தைகள் வந்து அவங்கள பத்தி நம்ம குணா பேசுவாரு. நல்ல டான்சரு, உண்மையிலேயே நல்ல டான்சர் தான் சொல்லணும். நல்ல டான்சரு. எப்படி அந்த டுயட்ல வந்து நீங்க எப்படி எந்த அளவுக்கு இல்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஆயிடுச்சா, ஹிஸ்டரி ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் ரவுண்ட்ல கெமிஸ்ட்ரியில் ஹிஸ்டரி ஆயிடுச்சு எனக்கும் அர்ச்சனாக்கும், சரிங்களா? அட்லீஸ்ட் இந்த தெரியாத பொண்ணுங்க கோஆபரேட் பண்ணி உங்க கூட ஆடுறாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு தான் கேட்டோம். டியூட்ல கெமிஸ்ட்ரி இருக்கணுமா? பின்னிடும் அதெல்லாம். உங்க டுயட்ல வந்து நிறைய லிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கா? லிஃப்ட்ல கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆகுது? இல்ல இல்ல, நாங்க லிஃப்ட்ல எல்லாம் டீசென்ட்டா ஆடுவோம். கண்டிப்பா வந்து அந்த ரொமான்ஸ், அந்த கெமிஸ்ட்ரிங்கிறதெல்லாம் கண்டிப்பா பாப்பீங்க. புன்னகை என்ன புன்னகை, நல்லா டான்ஸ் பண்ண போறோம்னு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். இங்கே வந்து இந்த எல்லா டீமாக சேர்ந்து நாங்கள் இந்த கான்செப்ட் பண்ணுறோம். ஆனால் எங்கள் டீமில் எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம். நான் ஒரு சிலர் வந்து நிஜமாக இறங்கி பண்ணுறாங்க. அதில் வந்து எங்கள் கேப்டன் வந்து சான்ஸே இல்லைங்க. அதான் பேருக்கு ஏற்ற கேரக்டருங்க இருந்தாலும் அப்படித்தாங்க. காலையில் போகிறதே வீட்டுக்கு 4 மணிக்கு,
திருப்பியும் 6 மணிக்கு வச்சுட்டு மாப்பிள்ள கான்செப்ட் வரையாடா அப்படின்னா டே 4 மணிக்கு தான்டா போகணும் 6 மணிக்கே கூப்பிடுறா அப்படின்னா வேறு வழியில் வா அப்படின்னு 4 நாளாக படாத பாடுபடுத்துறாங்க கான்செப்டுக்காக. அந்தளவுக்கு நாட் ஓன்லி கேப்டன் ஆர் மீ ஆர் கமலேஷ், எவ்ரிபடி இஸ் பீன் ஒர்க்கிங். மென்டலியும் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, ஃபிசிக்கலியும் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயம் வந்துட்டு அங்கே இருக்கா இல்லைன்றது இதுவரையும் நாங்கள் பார்க்கல. மைட் பி அதர் ரவுண்ட்ஸில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இருந்து பார்ப்போமே என்னதான் பண்றாங்கன்ட்டு. கான்செப்ட் பத்தி சொல்லலாம். எங்களுக்கு இந்த வாட்டி கொடுத்துருக்கிறது ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள் அப்படின்னு. பல உறவுகள் யோசிச்சு பார்த்தோம். யோசிச்சு எல்லா உறவுகளுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட்டுக்கு நாங்கள் முக்கியம் கொடுத்துருக்கோம். ஏன்னா டான்ஸ் அப்படின்றது வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாதுங்க. மசாலா படம் பார்க்குற மாதிரி தான் டான்ஸ் அப்படின்னு நினைச்ச கூடாது. அதுவும் பண்ண முடியும். டான்ஸ்ல பல விஷயங்களையும் சொல்ல முடியும். டான்ஸ் அப்படின்றது எங்க மனசுல இருந்து எங்க உள்ளத்துல இருந்து வர்ற ஒரு மொழி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 2 எபிசோட் நாங்கள் வின் பண்ணிருக்கோம், சேலஞ்ச் பண்ணிருக்கோம். வெற்றி. இந்த எபிசோட்ல இல்ல ஃபர்தரா வர எபிசோட்ல நல்ல ஒரு காம்படிஷன் கொடுங்க. நீங்களும் எங்களை சேலஞ்ச் பண்ணுங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேர்ள்ஸ் எப்படா சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ஒன் சைடாக இருக்கும், கொஞ்சம் போர் அடிக்குது. சேலஞ்ச் பண்ணுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச முயற்சி நாங்களும் பண்ணுவோம். ஏன்னா இது டான்ஸ் காம்படிஷன். கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட் நாங்கள் கொடுப்போம். தயவு செய்து ப்ளீஸ் இவரை சேலஞ்ச் பண்ணுங்களேன். பாருங்க சார், எதுக்கும் நான் ரெடி சார். இத்தனை ரவுண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. இத்தனை ரவுண்ட்ஸ்ல நாங்க இது வரைக்கும் ஒரு ஃபீமேல் டான்ஸரை கூட யூஸ் பண்ண கிடையாது இது வரைக்கும். சரியா? ஆனா அவங்க மேல் டான்சர்ஸ் இல்லாம ஒரு ரவுண்ட் ஆனது கிடையாது. இதுல இருந்தே தெரியலங்க யாரு பெட்டர். பாய் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. Yes guys, in the round we will rock. We will rock you.